guys, welcome back to the channel. It is me Vijaya once again. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூனா, நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபியை பார்த்தேன். ஓகேவா, இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஆனால் இது இருக்கா இல்லையா ஈஸியாக அப்படின்னு நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணது. இந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். அந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ, நம்ம செய்கிற எனக்கு சிக்கன் ரெசிபி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இது ரெண்டும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு மிக்சியில் நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பூடு, தேவையான அளவுக்கு நம்ம க்ரீன் சில்லிஸ், நான் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் மிக்ஸ் பண்ணிக்கணுமா, இல்லை அரைச்சி வச்சுக்கணும். சாரி. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணி கருவேப்பிலை போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடணும். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குல்ல. ஜீரகம், வெங்காயம் இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளியை கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மிளகா பொடி, மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து நம்ம பேசிக் மசாலாஸ் தான், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் செய்யும் போது சிக்கன் மசாலா எல்லாமே செய்ய முடியாதுல்ல, அதனால் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த கோகோனட் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராசஸ் வரும்போது நீங்கள் இதிலேயே சிக்கனும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன பார்த்தது, இது வந்து ஃபஸ்ட்டு கோகோனட்டை குக் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணியோட நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க சிக்கனை ஆட் பண்ணாங்க. ஆனால் அம்மா வந்து எதாவது சொல்லிட்டு போவாங்க, நம்ம அவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துள்ளதோ அதை மட்டும் கேட்போம். சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லியை ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அதனால் கொஞ்சம் 10 to 15 மினிட்ஸ் அது கொஞ்சம் குக் ஆகணும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி இப்போ ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.